بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல ஏகநாயகன் அல்லாஹ் தஆலாவின் பேரருள் அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் தாபீன்கள் தாபீன்கள் இமாம்கள் இறைநேசர்களான வலிமார்கள் நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமா. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் இறை கடமையை இறை கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த பாக்கியங்களை இந்த சமுதாயத்திற்கு வழங்குவதாக இறைவன் வாக்களித்தானோ, இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நன்மைகளை, எந்த பாக்கியங்களை இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை நன்மைகளையும் பாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாழும் காலம் முழுக்க இறை கட்டளைகளுக்கு அடிபணிந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வியல் சுன்னத்துகளை பேணி வாழக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர்ந்த கலிமாவோடு வாழ்ந்து அந்த கலிமாவோடு மரணமாகக்கூடிய உயர் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்பானவர்களே, ஜமாத்துல் ஆஹிர் மிகச்சிறந்த ஒரு மாதம். இந்த மாதத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தாலும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகமும் இஸ்லாமிய வரலாறும் போற்றி புகழ்கின்ற இஸ்லாமிய ஆட்சியின் முதல் கலீஃபா சையதுனா அபூ பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்வியலோடு தொடர்புடைய மாதம் இந்த ஜமாத்துல் ஆஹிர் என்பது. இந்த ஜமாத்துடைய ஆஹிருடைய மாதத்தில் சையதுனா அபூ பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் விடை பெற்ற மாதம். ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு ஜமாத்துல் ஆஹிர் பிறை 22 திங்கட்கிழமை என்று சையதுனா அபூ பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் மறைந்தார்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்தின் வாழ்க்கையில் ஒரு முஸ்லிமாக, இறைவனுடைய பொருத்தம் பெற்ற உயர்ந்த முஃமினாக, ஒரு செல்வந்தராக, ஒரு வியாபாரியாக, ஒரு குடும்பத்தின் சிறந்த தலைவராக, உற்ற நண்பனாக, உயர்ந்த தோழனாக, சிறந்த தந்தையாக, ஒரு மகனாக, ஒரு மாமனாராக, சமூகத்தின் மிகச்சிறந்த தலைவராக, மிகச்சிறந்த வணக்கசாலியாக, மாபெரும் ஆட்சியாளராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த உம்மத்தின் முதல் முன்மாதிரி முஸ்லிமாக வாழ்ந்தவர்கள் சையதுனா அபூ பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. அபூ பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையை தவிர்த்துவிட்டு இஸ்லாமிய எந்த ஒரு வரலாற்றையும் நம்மால் வாசித்து விட முடியாது. சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இல்லாமல்
அவர்களுடைய வாழ்க்கையை தவிர்த்துவிட்டு இஸ்லாமிய மார்க்கத்தின் எந்த வரலாற்றையும் நம்மால் வாசித்துவிட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மக்காவினுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அந்த வாழ்க்கையில் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிரதானமான இடத்தை பிடித்திருப்பார்கள். ஷுஐபே அபீ தாலிப் என்ற நிகழ்வாக இருக்கட்டும், அங்கே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இடம்பெற்றிருப்பார்கள். ஹிஜ்ரத்துடைய மதீனாவின் பூமியாக இருக்கட்டும், அங்கே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இடம்பெற்றிருப்பார்கள். மிஅராஜுடைய நிகழ்வாக இருக்கட்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்று நெடுகிலும் பத்ர் துவங்கி உஹத் வரை, கந்தக் தொடங்கி ஃபத்ஹ் மக்கா, மக்காவினுடைய வெற்றி வரை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இடம்பெறாத ஒரு வரலாற்று பக்கங்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஒரு மனிதனின் வாழ்க்கை என்னவெல்லாம் தேவையோ அவைகள் அத்தனையும் ஒருங்கே பெற்ற உயர்ந்த வாழ்வுக்கு சொந்தக்காரர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. இந்த உலக வாழ்க்கையில் இஸ்லாமிய உம்மத் வழி நெடுகிலும் எல்லா காலத்திலும் பிரச்சனைகளையும் சச்சரவுகளையும் சந்தித்துக் கொண்டே வந்திருக்கின்றோம். நம்மை கடந்த 21 நூற்றாண்டுகளாக சர்வதேச அளவில் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருவது இஸ்லாமிய சமூகத்தின் தொடர் கதையாகவே மாறி இருக்கின்றது. பிரச்சனைகளின் வடிவங்களும் தாக்கங்களும் மாறி இருக்கின்றதே தவிர பிரச்சனைகள் நாளுக்கு நாள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. பிரச்சனைகளுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய நாம் எவ்வளவு தூரம் அது சார்ந்து முன்னேறி இருக்கின்றோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருல் குரூனில் கர்னி தும்மல் லதீன யலூனஹும் தும்மல் லதீன யதூனஹும். காலங்களில் சிறந்தது எனது காலம், அதற்கு பின்னால் வரக்கூடிய சஹாபாக்களின் காலம், அதற்கு பின்னால் வரக்கூடிய இமாம்கள், இறைநேசர்கள், தாபியீன்களின் காலம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த முதல் பொற்காலத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் நுபுவத்தின் 13 ஆண்டுகளில் சந்தித்த பிரச்சனைகள் எண்ணில் அடங்காதவை. மக்காவினுடைய வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த பிரச்சனைகளும் சோதனைகளும் எண்ணில் அடங்காதவை. அதை தாண்டி பெருமானார் ஹிஜ்ரத்தை மேற்கொள்கின்றார்கள். அந்த ஹிஜ்ரத்தின் அடிப்படையில் மதீனாவில் வாழ்ந்த 10 வருடங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொண்ட சச்சரவுகளும் பிரச்சனைகளும் ஏராளமானவை. பெருமானாரின் காலம் கடந்து 2வது பொற்காலம் சஹாபாக்களுடைய காலம். அந்த காலத்திலும் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதால், மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை மாற்றி அமைத்ததால் அந்த சஹாபாக்கள் பெற்ற கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சச்சரவுகளும் துன்பங்களும் எண்ணில் அடங்காதவை. 2ஆம் காலத்தை தாண்டி பெருமானார் எந்த 3 நூற்றாண்டுகளை பெருமையாக சொன்னார்களோ, 3ஆம் நூற்றாண்டில் அறிஞர்கள், இமாம்கள் இந்த மார்க்கத்திற்காக, மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்களும் சிரமங்களும் எண்ணில் அடங்காதவை. 1000 நிகழ்வுகளை சுட்டி காட்ட முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் முதற்கொண்டு 3 பொற்காலங்களிலும் பெருமானார் இதையெல்லாம்
பொற்காலங்கள் என்று சொன்னார்களோ அந்த பொற்காலங்களிலேயே எதிர்கொண்ட மார்க்கத்தை ஏற்றதற்காக எதிர்கொண்ட பிரச்சனைகளும் சச்சரவுகளும் ஏராளம். ஆனால் இந்த பிரச்சனைகள் சில நேரங்களில் உடனடியாகவே தீர்ந்துவிட்டது, சில நேரங்களில் தாமதமாக தீர்ந்தது. ஆனால் அத்தனை பிரச்சனைகளின் தீர்வுகளிலும் இஸ்லாமிய உம்மத் மிக பெரும் வெற்றியை கண்டது. அந்த வகையில் இந்த உம்மத்தின் எல்லா நிலைகளிலும் ஆரம்ப காலம் முதற்கொண்டு எல்லா பிரச்சனைகளிலும் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலமாக இருந்தாலும் சரி, பெருமானார் பெற்ற அத்தனை கஷ்டங்களிலும் பெருமானார் பெற்ற அத்தனை துன்பங்களிலும் உறுதுணையாக இருந்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. நபியின் மறைவுக்கு பின்னால் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகள் பிளவுகளிலும் உறுதுணையாக உறுதியாக மார்க்கத்தை உயர்த்துவதற்கு பாடுபட்டவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. இப்படி மார்க்கம் சார்ந்து எல்லா நிலைகளிலும் முதன்மை பெற்றவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. பெருமானாரின் காலத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது என்று சொன்னால் சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அதற்கான தீர்வை கேட்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார்கள். சஹாபாக்கள் அந்த தீர்வை ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு கலைந்து சென்று விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்ததற்கு பின்னால் இரண்டாம் பொற்காலம் துவங்குகின்றது. அந்த இரண்டாம் பொற்காலத்தில் கலீஃபாவாக இஸ்லாமிய பிரதிநிதியாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பொறுப்பேற்கின்றார்கள். மிகச் சரியாக 2 ஆண்டுகள் 3 மாதங்கள் 8 நாட்கள் இந்த உலகத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி செய்த காலம். மிகச் சரியாக 2 ஆண்டுகள் 3 மாதங்கள் சரியாக 8 நாட்கள் இந்த உலகத்தில் கலீஃபாவாக இருந்து ஆட்சி செய்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. இந்த காலகட்டத்தில் மார்க்கம் சார்ந்து பல்வேறுபட்ட சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சஹாபாக்கள் எதிர்கொள்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த போதே பெருமானார் மரணித்து விட்டார்களா இல்லையா என்ற மிக பெரும் முரண்பாடுகள் சஹாபாக்களுக்குள் ஏற்பட்டு விட்டது. பெருமானார் மரணித்த சில நேரத்திலேயே சில மணி துளிகளிலேயே சஹாபாக்களுக்கு மத்தியில் முரண்பாடுகள் ஏற்பட்டு விட்டது. எந்த சஹாபியினாலும் பெருமானாரின் பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பெருமானார் மரணிப்பார்களா என்ற கேள்விகளோடு சஹாபாக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உறுதிய வாளோடு யாரேனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களின் தலையை வெட்டி விடுவேன் என்று உருவிய வாளோடு முன்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். சில நபித்தோழர்கள் பெருமானார் மறைந்து விட்டார்கள் என்ற கேள்வியை கேட்டு அமர்ந்தவர்கள் அந்த இடத்தை விட்டு எழுவதற்கு கூட முடியாத சக்தி இல்லாதவர்களாக மாறி போனார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் எதை பேசுகின்றோம் என்பதே தெரியாமல் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். மிகவும் கடினமான சமயம் இது. இதுவரை சஹாபாக்களை கட்டுக்கோப்பில் வார்த்து வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள். இந்த சமயத்தை பயன்படுத்தி யூதர்களும் கிறிஸ்தவர்களும்
பல்வேறுபட்ட குழப்பங்களை சமுதாயத்தில் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள். இந்த சூழலை பார்த்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெளியில் இருந்தவர்கள் விரைவாக ஓடி வருகின்றார்கள் மதீனாவை நோக்கி. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் வீட்டிற்குள் நுழைந்த சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் فكشف عن وجهه ثوبي وأكب عليه وقبله جبهة مرارا وهو يبكي. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகான முகத்தை பார்த்தவர்களாக அழுதவர்களாக நபியின் நெற்றியில் முத்தமிடுகின்றார்கள் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. யோசித்து பாருங்கள், மிக பெரும் ஆளுமை, அத்தனை சஹாபாக்களையும் கட்டுக்குள் வைத்திருந்த பெருமானார் மறைந்திருந்தார்கள். ஏற்றுக்கொள்ள முடியாத சஹாபா பெருமக்கள் வாழ்க்கையோடும் முடியாத நிலையில் இந்த விஷயத்தை மனதில் ஏற்றுக்கொள்வதற்கு தைரியம் இல்லாத நிலையில் பதட்டத்தோடு என்ன ஆகுமோ என்ற நிலையில் இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு மத்தியில் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரின் முகத்தை பார்த்துவிட்டு பெருமானாரின் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், கால இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மாத்த வல்லாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள். பெருமானாரின் மறைவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கதறிக்கொண்டிருந்த என்ன ஆகுமோ, மாற்றார்கள் மாற்று மதத்தவர்கள் இஸ்லாத்தை பிளவுபடுத்தி விடுவார்களோ என்ற சிந்தனையில் பதட்டத்தில் பயங்களோடு அமர்ந்திருந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் சொன்னார்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா மாத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் மீது சத்தியமாக பெருமானார் மரணமடைந்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள், மன் கான யஅபது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத்த. இதுவரை யார் எல்லாம் முஹம்மதை வணங்கி வந்தீர்களோ அவர்கள் எல்லாம் அறிந்து கொள்ளட்டும், முஹம்மத் மரணித்து விட்டார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதட்டம் நிறைந்த அந்த சபையில் சொன்ன வார்த்தை என்ன? யார் எல்லாம் இதுவரை முஹம்மதை வணங்கி வந்தீர்களோ அவர்கள் எல்லாம் அறிந்து கொள்ளட்டும், முஹம்மத் மரணம் அடைந்து விட்டார். ومن كان يعبد فإن الله حي لا يموت. யார் எல்லாம் ஏக இறைவனை வணங்கி வந்தீர்களோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், இறைவன் மாத்திரமே மரணமடையாதவன், என்றும் நித்திய ஜீவன் என்று சொன்னார்கள். மார்க்கத்தை விட்டு விரண்டோடக்கூடிய நிலையில், பதட்டத்தில், பயத்தில் இறைவனுடைய உதவியை இன்று வரை பெற்று தந்த பெருமானார் நம்மை விட்டும் மறைந்து விட்டார்களே என்ற அச்சத்தில் சஹாபாக்கள் இருந்தபோது யோசித்து பாருங்கள், அபூபக்கரை தவிர அந்த இடத்தில் வேறு யார் சொல்லி இருந்தாலும் பெருமானார் மரணித்து விட்டார்கள் என்ற வார்த்தையை உடனே அவரின் கருத்து வெட்டப்பட்டிருக்கும். அபூபக்கரை தவிர வேறு யார் இந்த வார்த்தையை சொல்லி இருந்தாலும் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் வாளுக்கு இரையாகி இருப்பார்கள். நபி இறந்து விட்டார் என்று சொன்னால் நான் கழுத்தை வெட்டுவதற்கு தயார். இந்த சூழலில் சொன்னார்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறைவன் மீது சத்தியமாக பெருமானார் மரணமடைந்து விட்டார்கள். யார் முஹம்மதை வணங்கி வந்தீர்களோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், முஹம்மத் மரணமடைந்து விட்டார்.
யார் ஏக இறைவனை வணங்கி வந்தீர்களோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், இறைவன் மாத்திரமே வணங்குவதற்கு தகுதியானவன், இந்த உலகத்தில் மரணமாகாத நித்திய ஜீவன் என்று சொன்னார்கள் செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. சொல்லிவிட்டு இறைவனுடைய வேத வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதுவர். கத் கலத் மின் கப்லிஹி ரசூல், இதற்கு முன்னால் எத்தனையோ நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்திருக்கின்றார்கள், மறைந்து விட்டார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய ரசூல், நம்மிடம் வந்தார்கள், மறைந்து விட்டார்கள் என்ற இறை வேதத்தின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். உமா முஹம்மது இல்லா ரசூல், பெருமானார் ரசூலை தவிர வேறு யாரும் இல்லை. இறைவனின் தூதுவர், மார்க்கத்தை வேதத்தை சொல்லித் தருவதற்கு நம்மிடம் வந்தவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டார்கள். இதற்கு முன்னால் வந்த அத்தனை ரசூல்மார்களும் பிறந்தார்கள், இறந்தார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், நபி இறந்து விட்டால், நபி இறந்து விட்டால் மார்க்கத்தை விட்டும் புறமுதுகிட்டு ஓடி விடுவீர்களா? நீங்கள் நீங்கள் பின்பற்றுவது ஏக இறைவனின் மார்க்கத்தை அல்லவா? நபி இறந்து விட்டால் மார்க்கத்தை விட்டு விடுவீர்களா என்று கேட்டார்கள். யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய பாதகமான ஒரு நிலை. இதுவரையும் பெருமானாரின் கருத்துக்குள் கட்டுக்கோப்பாக இருந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் மாற்று மதத்தவர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் பிரச்சனை ஏற்படுத்துகின்றார்கள். சிறிது நேரம் காலதாமதம் ஏற்பட்டிருந்தால் மார்க்கமே பிளவுபட்டிருக்கும். இப்படிப்பட்ட சூழலில் சஹாபாக்களை ஒரு கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வருகின்றார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆளுமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்களுக்கு பின்னால் ஏற்படுத்தி தந்தார்கள். இந்த இடத்தில் கிறிஸ்தவ சமூகத்தை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த சமூகத்திற்கும் இதே போன்றதொரு நிலை ஏற்பட்டது. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை இறைவன் உயர்த்தி விட்டார், அவர்களுக்கு பகரமாக ஒருவர் கொல்லப்பட்டார். இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்ற மிக பெரும் ஆளுமை அந்த கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு கிடைத்திருந்தால் இன்று அந்த சமுதாயம் இந்த நிலைக்கு வந்திருக்குமா? ஒரு நபியை இறைவன் என்ற பார்வை பார்த்திருக்குமா? யோசித்து பாருங்கள். ஒரு நபி இறந்த சமயத்தில் ஒரு ஆளுமையை, அரவணைப்பை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருந்தால், அல்லது சரியான தீனை அவர்கள் பின்பற்றி இருந்தால் இந்த நிலை அவர்களுக்கு வந்திருக்குமா? நபியை இறைவன் என்ற பார்வை பார்த்து விட்டார்கள் அல்லவா? ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை எங்கு கொண்டு போய் அந்த சமுதாயம் நிப்பாட்டி விட்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற சமூகத்தில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை அறிந்து, அதன் வீரியத்தை புரிந்து மிக லாபகமாக அந்த பிரச்சனையை சரி செய்தார்கள் என்று சொன்னால் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாக இறைவன் இந்த மார்க்கத்தை பாதுகாத்தார். இந்த உம்மத் பிரிந்து விடாமல் இறைவன் அபூபக்கரை நிறுத்தி இந்த சமுதாயத்தை பாதுகாத்தார். அத்தனை நபர்களும் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்லுகின்றீர்களோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்வதோடு இந்த மார்க்கத்திற்காக தியாகங்களை, அரவணைப்பை, மிக பெரும் ஆளுமை செலுத்திய
அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு கைரன் அஹ்ஸனல் ஜஸா யா அபூபக்கர் என்ற வார்த்தையை சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். சமுதாயம் பிளவுபடுவதை விட்டும் மார்க்கத்தை பாதுகாத்தவர்கள் அந்த நேரத்தில் செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. அதே போன்று பெருமானார் இறந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் நபியை எங்கே அடக்குவது? சிலர்கள் சொல்லுகின்றார்கள் மக்காவில் தான் அடக்க வேண்டும், சிலர்கள் சொல்லுகின்றார்கள் மதீனாவில் தான் அடக்க வேண்டும், சிலர்கள் சொன்னார்கள் இல்லை பொது கபரஸ்தான் ஜன்னத்துல் பக்கீவிலே அடக்க வேண்டும். மக்காவாசிகளுக்கும் மதீனாவாசிகளுக்கும் மத்தியில் பிரச்சனை உருவாகின்றது. பெருமானாரின் கண்ணியத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் பொது கபரஸ்தானில் அடக்கிவிடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். பிரச்சனை முற்றுகின்றது. இந்த நேரத்தில் அந்த சபைக்கு வந்த சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் மா கபல நபியி இல்லா தஃபினத் ஹைசு யக்பிலு ஃபரஃபா ஃபிராஷி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லதி தூஃபி அலை ஃபகுஃபிரத் லஹு தஹ்தஹு. சொன்னார்கள் அபூபக்கர் சித்தீக், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கின்றேன். ஒரு நபி மரணித்து விட்டால் எங்கு அவர் மரணம் அடைகின்றாரோ அங்கே அடக்கப்பட வேண்டும் என்பதுதான் பெருமானார் நமக்கு சொன்ன வழிமுறை. பெருமானார் எங்கே இறந்திருக்கின்றார்களோ அந்த இடத்தில் தான் அவர்களை அடக்கம் செய்ய வேண்டும் என்று கூறி அந்த பிரச்சனையை சரி செய்தார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. மிக பெரும் பொற்காலத்தில் இந்த உம்மத்தை வழிநடத்த போகும் மகத்தான ஆளுமை அபூபக்கர் சித்தீக் என்பதை அல்லாஹ் அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு உணர்த்தினார். அடுத்த பிரச்சனை, பெருமானாருக்கு பின்னால் இந்த சமுதாயத்தை யார் தலைமையேற்று நடத்துவது? அன்சாரிகள் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து நமக்குள் அன்சாரிகள் தலைமையேற்க வேண்டும் என்று பேச்சு நடைபெறுகின்றது. முஹாஜிர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலைமையில் முஹாஜிர்கள் தான், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் தான் சமுதாயத்தின் தலைமையாக இருக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றது. அடுத்த தலைவர் முஹாஜிர்கள் என்று முஹாஜிர்களும், அடுத்த தலைவர் அன்சாரிகள் என்று அன்சாரிகளும், அல்லது முஹாஜிர்களில் ஒரு தலைவரும் அன்சாரிகளில் ஒரு தலைவரும் இருக்கட்டும் என்று சிலர்கள், இன்னும் சிலர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் போதே பெருமானார் அவர்களுக்கு பின்னால் அபூபக்கருக்கும் உமருக்கும் தான் அதிகமான பொறுப்புகளை கொடுத்தார்கள், எனவே அவர்கள் இருவரில் யாராவது இருக்கட்டும் என்று சிலர்கள் எல்லாம் பேச்சுகள் நடைபெறுகின்ற போது சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் கரத்தை பிடித்து முஹாஜிர்களையும் அழைத்துக் கொண்டு கையோடு சஅத் இப்னு உபாதா எங்கு ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கின்றாரோ அந்த இடத்திற்கு வருகை தருகின்றார்கள். யார் அடுத்த தலைமை? பிரச்சனை முற்றுகின்றது. அந்த சபைக்கு அபூபக்கரை அழைத்து வந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அத்தனை சஹாபாக்களுக்கு மத்தியில் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கரம் நீட்டச் சொல்லி அவர்களின் கரத்தில் பையத்து செய்கின்றார்கள். இதை பார்த்த அத்தனை சஹாபாக்களும் ஒருவர் பின் ஒருவராக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தலைமையேற்றார்கள் என்பது வரலாற்றின் முக்கிய நிகழ்வு. எங்கெல்லாம் இந்த சமுதாயம் பிளவுபட ஆரம்பித்ததோ அந்த இடங்களில் எல்லாம் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவின் ஆளுமையை அல்லாஹு தஆலா கொண்டு வந்து இந்த சமுதாயத்தை பாதுகாத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யமாமா யுத்தம் நடக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பின்னால் அந்த யமாமா யுத்தத்தில் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபை மனனம் செய்திருந்த 70 ஹாஃபில்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள்.
யுத்தம் நடக்கின்றது. அந்த காலத்தில் குர்ஆன் ஷரீஃப் ஒன்று சேர்க்கப்படாத காலம். ஏடுகளிலும் பேரித்த மர மட்டைகளிலும் எழுதப்பட்டிருந்தது. சில சஹாபாக்களின் உள்ளங்களில் பதிவாகி இருந்தது. இந்த நேரத்தில் யமாமா யுத்தம், அந்த யுத்தத்தில் 70க்கும் மேற்பட்ட ஹாஃபிதுகள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம், இப்படி ஹாஃபிதுகள் அதிகமாக மரணித்து விட்டால் குர்ஆன் ஷரீஃப் பாதுகாக்கப்படாமல் போய்விடும், என்ன செய்வது என்று கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூபக்கர் சிதீக் ரலியல்லாஹு தஆலாவின் கவனத்திற்கு இந்த செய்தியை கொண்டு வருகின்றார்கள். பேச்சுக்கள் நீளுகின்றது. இறுதியாக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்த அபூபக்கர் சிதீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அதிகம் நம்பிக்கைக்குரியவர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வகியை எழுதக்கூடிய காத்திபாக நீங்கள் இருந்தீர்கள், எனவே குர்ஆன் ஷரீஃபை ஒன்று சேருங்கள் என்று சொன்னார். ஸைத் இப்னு சாபித்திடம் அபூபக்கர் சிதீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனை ஒன்று சேர்க்கும் பொறுப்பை கொடுத்த போது ஸைத் இப்னு சாபித் சொன்னார்கள், இறைவன் மீது சத்தியமாக ஒரு மிக பிரம்மாண்டமான மலை, அதை உடைத்து வேறு இடத்தில் நகர்த்தி வையுங்கள் என்று சொன்னால் ஒரு கால் நான் முயற்சி செய்வேன். ஆனால் நீங்கள் கொடுப்பது குர்ஆன் ஷரீஃபை ஒன்று சேர்க்கக்கூடிய வாக்கியம், இதை எப்படி நான் நிறைவேற்றுவேன் என்ற அச்சம் எனக்கு இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு ஸைத் இப்னு சாபித் சொன்னார்கள், நீங்கள் சொல்வது சரி, ஆனால் இந்த வேலையை நபிகள் நாயகமே செய்யவில்லை. பெருமானார் காலத்திலேயே குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படவில்லையே, எப்படி நாம் அதை செய்வது என்று கேட்ட பொழுது அபூபக்கர் சிதீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நிலைமை மோசமாகி கொண்டிருக்கின்றது. ஹாஃபிதுகள், குர்ஆனை மனனமிட்டவர்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த சமுதாயத்தை விட்டால் நாளை பெருமானார் பெற்று தந்த வகை இல்லாமலேயே போய்விடும். எனவே நிலைமையின் மோசத்தை கவனத்தில் கொண்டு குர்ஆனை ஒன்று சேர்க்கும் பணியை துவங்குங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் அருள்மறை குர்ஆன் ஷரீஃப் மரப்பட்டைகளில் இருந்து, ஏடுகளில் இருந்து மனதில் பதியப்பட்டிருந்த வார்த்தைகளை எல்லாம் ஒன்றிணைத்து குர்ஆன் ஷரீஃப் ஒன்று சேர்க்கப்பட்டது. அந்த முழு குர்ஆன் ஷரீஃபையும் ஸையதுனா அபூபக்கர் சிதீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உயிரோடு இருக்கும் காலம் வரை அதை பாதுகாத்தார்கள். அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த வேதத்தை பாதுகாத்தார்கள். அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மகளார் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வேதத்தை பாதுகாத்தார்கள். புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். யோசித்து பார், அன்று அபூபக்கர் சிதீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இந்த உம்மத்தின் கவலை இல்லாமல் குர்ஆனை ஒன்று சேர்க்கப்படாமல் விட்டிருந்தால் இன்று இந்த குர்ஆன் முழுமையாக நம்மிடம் வந்திருக்கிறது. இந்த மார்க்கத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வார்த்தை இந்த உம்மத்திற்கு சொன்னார்களோ அதை அடிப்பிரலாமல் அப்படியே பின்பற்றி கியாமத்து வரை இந்த சமுதாயம் சிறந்து விளங்குவதற்கு பாடுபட்டவர்கள் சஹாபாக்கள், இமாம்கள், இறைநேசர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. சிலர்கள் இன்று நம்மில் சஹாபாக்களை ஏற்றுக்கொள்வதில்லை, ஹதீதுகளை ஏற்றுக்கொள்வதில்லை, இமாம்கள், இறைநேசர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. இமாம்களும் இறைநேசர்களும் சஹாபாக்களும் தாபியீன்களும் தபா தாபியீன்களும் இல்லை என்றால் இந்த மார்க்கம் இன்று வரை பரிபூர்ணப்படுத்தப்பட்டிருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது குர்ஆன் ஷரீஃப் ஒன்றாகவே இல்லை. பெருமானார் மறைந்ததோடு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சமுதாயத்தை பிளவுபடுத்துவதற்கு காத்திருந்தவர்கள். அந்த நேரங்களில் எல்லாம் சஹாபாக்கள் மார்க்கத்தில் ஈமானில் உறுதியோடு இருந்ததின் காரணத்தால்
மிக பெரும் பாக்கியத்திற்குரிய மார்க்கம் இன்று வரை நம்மை அடைந்திருக்கின்றது. ஈமான் இல்லாத நிலையில், மார்க்கத்தில் உறுதி இல்லாத நிலையில், ஏனோ தானோ என்று இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமக்கு அடுத்த சமுதாயத்திற்கு இந்த மார்க்கம் முழுமையாக இருக்காது. இதற்கு முன்னால் இறங்கப்பட்ட அத்தனை வேதங்களும் மாற்றப்பட்டது. இதற்கு முன்னால் இறங்கப்பட்ட தௌராத், ஜபூர், இன்ஜீல் அத்தனை வேதங்களும் மாற்றப்பட்டது. ஒரு வேதம் அந்த சமுதாயம் சரியாக பின்பற்றாததின் காரணத்தால், வேதத்தின்படி வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாததின் காரணத்தால் வேதங்களை மாற்றப்பட்டு விட்டது. எனவேதான் அருள்முறை குர்ஆன் ஷரீஃபை பாதுகாக்கும் பொறுப்பை இறைவனே தன் கையில் எடுத்துக்கொண்டான். இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாமே வேதத்தை இறக்கினோம், நாமே வேதத்தை பாதுகாப்போம். இஸ்லாமிய உலகம் உருவாக்கிய மகத்தான மாமனிதர்களில் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்த தியாகத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த ஜமாத்துல் ஆகிர் மாதத்தில் தான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தார்கள். அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் முதன்மையான முஃமின் என்று சொல்லுவார். காலு சுப்ஹானக துபுது இலைக்க வ அன அவ்வலுல் முஃமினீன். முதன்மை முஃமின் என்று சொன்னார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது, மக்கான இப்ராஹீமு யஹூதிய்ய வலா நஸ்ரானியா வலக்கின் கான ஹனீஃபு முஸ்லிமா. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த சமுதாயத்தில் சரியான முஸ்லிம் என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை குறித்து அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது, லா ஷரீக ல வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் முதன்மையான முஸ்லிம் என்று சொன்னார். அந்த வரிசையில் முன்மாதிரி முஸ்லிமாக இந்த மார்க்கத்தை, இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் வாழ்க்கையையும் அர்ப்பணித்தவர்கள் செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. பெருமானாரோடு நுபுவத்துடைய பயணத்தில், மேராஜுடைய பயணத்தில், ஹிஜ்ரத்துடைய பயணத்தில், பெருமானாரின் வஃபாத்தினுடைய நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவின் ஆளுமை இந்த சமுதாயத்திற்கு மிக பெரும் உந்துதலையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தி தந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆட்சியில் மாத்திரமல்ல, வணக்க வழிபாடுகளிலும் உயர்ந்த நிலையில் இருந்தவர்கள் செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருக்கும்போது கேட்கின்றார்கள், உங்களில் இன்றைய நாள் நோன்பு நோற்றவர் யார்? சஹாபாக்களோடு பெருமானார் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் பெருமானார் கேட்கின்றார்கள், உங்களில் இன்று யாரேனும் நோன்பு நோற்றிருக்கின்றீர்களா? சபை அமைதியாக இருக்கின்றது. தூரத்தில் இருந்து ஒரு குரல், ஆம் யா ரசூலல்லாஹ், நான் நோன்பு நோற்றிருக்கின்றேன். சஹாபாக்கள் எல்லாம் திரும்பி பார்க்கின்றார்கள், யார் அந்த மனிதர்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. சிறிது நேரம் கழிகின்றது. பெருமானார் அடுத்து கேட்கின்றார்கள், உங்களில் யாரேனும் இன்று ஜனாசாவில் கலந்து கொண்டவர் யாரேனும் இருக்கின்றீர்களா? சபை அமைதியாக இருக்கின்றது. தூரத்தில் இருந்து ஒரு குரல், ஆம் யா ரசூலல்லாஹ், நான் ஜனாசாவில் கலந்து கொண்டேன். யார் இந்த மனிதர்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. சிறிது நேரம் கழிகின்றது. பெருமானார் மூன்றாவது கேட்கின்றார்கள், இன்றைய நாள் உங்களில் யாரேனும் ஏழைகளுக்கு உணவளித்தவர் உண்டா? சபை அமைதியாக இருக்கின்றது. தூரத்தில் இருந்து குரல், ஆம் யா ரசூலல்லாஹ், நான் ஏழைக்கு உணவளித்தேன். யார் அந்த மனிதர்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. நான்காவது பெருமானார் கேட்கின்றார்கள், இன்றைய நாள் உங்களில் நோயாளியை நலம் விசாரித்தவர் யாரேனும் உண்டா? சபை அமைதியாக இருக்கின்றது. தூரத்திலிருந்து குரல், ஆம் யா ரசூலல்லாஹ், நான் நோயாளியை நலம் விசாரித்தேன். சஹாபாக்கள் பார்க்கின்றார்கள், சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா.
அத்தனை நபர்களில் நோன்பு நோற்றவர் யார்? நான் யா ரசூலல்லாஹ். ஏழைக்கு உணவளித்தவர் யார்? நான் யா ரசூலல்லாஹ். நோயாளியை நலம் விசாரித்தவர் யார்? நான் யா ரசூலல்லாஹ். ஜனாசாவில் கலந்து கொண்டவர்கள் யார்? நான் யா ரசூலல்லாஹ். அமல்களில் போட்டி போட்டு அந்த அமலை செய்தவர்கள் சஹாபா பெருமக்கள். பெருமானார் சொன்னார்கள், மா இஜ்தமஅன்ன ஃபீ அம்ரி இல்லா தகலல் ஜன்னah. யார் இந்த காரியங்களோடு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ அவர்கள் சுவனத்தில் நுழைவது கட்டாயம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்தில் 2 வருடங்கள் 3 மாதங்கள் 8 நாட்கள் ஆட்சி செய்திருந்தாலும் அவர்களுடைய இறுதி நிலை, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அதை பதிவு செய்வார்கள். தனது இறுதி நிலையில் உயிர் போகும் தருவாயில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவா? சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக், என்னிடம் மிச்சம் எதுவும் இருந்தால் அரசு கஜானாவில் சேர்த்து விடுங்கள். அன்றைய நாள் அவர்களிடத்தில் ஒரு அடிமை தண்ணீர் இறைக்க பயன்படுத்தும் ஒரு கழுதை 2 தவிர வேறு எதுவும் இல்லை. அதை கூட அரசின் கஜானாவில் சேர்த்து விடுங்கள் என்று சொன்னவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அதோடு சொன்னார்கள், நான் இறந்ததற்கு பிறகு அஸ்மா பின் உமைஸ் என்ற எனது மனைவி என்னை குளிப்பாட்ட வேண்டும், எனது உடலை பெருமானாருக்கு அருகாமையில் அடக்கம் செய்து விடுங்கள் என்று வசியத்து செய்தார்கள். தோஃபனி முஸ்லிமா வலஹ்கினி பிஸ்ஸாலிஹீன். இறைவா, என்னை முஸ்லிமாக மரணிக்க செய், நல்லவர்களோடு எனது ஆத்மாவை சேர்த்து வைப்பாயாக என்ற குர்ஆனின் வாசகத்தை ஓதிக்கொண்டிருக்கும் போதே அவர்களின் ரூஹ் பிரிகின்றது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஜனாசாவை தொழு வைக்கின்றார்கள். உஸ்மான் ரலி, தல்ஹா, உஸ்மான், உமர், அப்துல் ரஹ்மான் பின் அபீ பக்கர் போன்றவர்கள் எல்லாம் குழிக்கில் இறங்கி அவர்களை பெருமானாரின் தோள்புடத்திற்கு நேராக அபூபக்கரின் தலையை வைத்து அடக்கம் செய்கின்றார்கள். மதீனாவே அழுகையால் நிரம்பியது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், லம் யுஸாபில் முஸ்லிமீன பஅத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்லுக அபதா. அபூபக்கரே, பெருமானாருக்கு பிறகு உங்களை போன்ற ஒரு நபரை இந்த சமுதாயம் எந்த காலத்திலும் அடைய முடியாது என்று சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா. இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக மிக பெரும் தியாகங்களை செய்தவர்கள் நமது முன்னோர்கள். இந்த மார்க்கத்தை நாம் எந்த அளவிற்கு உறுதியோடு பின்பற்றுகின்றோமோ அந்த நிலைதான் நாளை நமது சமுதாயத்திற்கு, நமது குழந்தைகளுக்கு, நமது பிச்சலங்களுக்கு வரும் என்பதை மறந்துவிடாமல் ஒவ்வொரு காரியத்திலும் முனைப்போடு மார்க்கம் காட்டி தந்த இமாம்கள், இறைநேசர்கள் வழித்தடங்களை பதிந்து வைத்த அந்த பாதையில் நடந்து இந்த உலகத்தில் மாத்திரமல்ல நாளை மறுமையிலும் உயர்ந்த இறைவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கதீரா. யார் நாளை மறுமையில் தனது நன்மை தீமை ஏடுகளில் அதிகமாக தௌபா செய்தவர்களாக இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.